ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழினியன். திருப்பரங்குன்றம் தீபமேற்றும் விவகாரம் பெரும் சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு. இது தொடர்பா உச்சநீதிமன்றத்தையும் தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. இந்த விவகாரம் குறித்தும் இந்த சர்ச்சை குறித்தும் நம்மளோட விரிவாக பேச பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை கோயில்ல இருக்க பிள்ளையார் கோயில்ல தான் எப்பவுமே தீபம் ஏத்துறது வழக்கம். ஆனா இந்த முறை இதை தாண்டி வேற ஒரு இடத்துல ஏத்தணும் அப்படின்ற தீர்ப்பு நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, இதை பொறுத்தவரையிலும் அந்த கோயில்ல அதாவது பல வழிபாட்டு தலங்கள்ல இந்து இஸ்லாமிய அந்த இணைவுங்கிறது இருக்குது. இது இந்திய சமூக பண்பாட்டினுடைய ஒரு பொதுக்கூறு. நீங்க பல சித்தர் கோயில் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க சூபி ஞானிகள் சித்தர்களாக இந்து மக்களால் மதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இங்க ஒரு தர்கா இருக்குது. இப்ப இந்த தர்கா வழிபாட்டுக்கும் இந்து வழிபாட்டு முறைக்கும் பெரிய வேறுபாடுகள்லாம் இருக்காது. இஸ்லாம் இந்துங்கிறத தவிர்த்து மற்றபடி அவர்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இந்த திருப்பரங்குன்றம் மலை ஒன்றாக விளங்குகிறது. பல்வேறு தலங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான இடம். இந்த மாதிரியான இணைவு நடக்கிற இடங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இஸ்லாமிய இந்து இணைவு ஒத்திசைவு இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு புகைச்சலை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்துத்துவ கூட்டத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்பை இவர்கள் இங்கே பயன்படுத்திக் கொள்ளலாம், தமிழ்நாட்டில் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்க பாபா புடன்கிடின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அந்த ஹைதராபாத் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்க இப்படி பல இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்திலையும் இந்து மற்றும் இஸ்லாமிய இணைவு இருக்குது. அதையெல்லாம் இவர்கள் உடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு திட்டம். இது RSS நீண்ட கால திட்டம். இந்த நாடு நிம்மதியா இருந்துடக்கூடாது. யாரும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாம மச்சான்னு பழகிடக்கூடாது. அதுல அவங்க அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா இங்க ஒரு வேலையின்மை இருக்குது, பொருளாதார நெருக்கடி இருக்குது. இன்னைக்கு 90 ரூபாயை கடந்து டாலர் போய்கிட்டு இருக்குது. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 50 ரூபாய்க்கு டாலருடைய மதிப்பை குறைச்சிருவோம், பெட்ரோல் நாங்க 45 ரூபாய்க்கு வித்துட்டு வைப்போம் அப்படின்லாம் சொன்னது இந்த மோடி அரசு. அதையெல்லாம் எங்கேயும் ஒன்றும் நிறைவேற்றல. அப்போ இந்த மாநிலத்தில் அவர்கள் ஆளுகிற டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லுகிற அந்த மாநிலங்கள் கூட சோபிக்காத அளவுக்கு 11.5 அப்படிங்கிற அந்த வளர்ச்சி விகிதத்தை காட்டுகிறது. 11.5% வளர்ச்சியை தமிழ்நாடு காட்டுது. நீங்க வேற எந்த மாநிலம் கிடையாது. வளர்ச்சி விகிதத்தில் கடந்த 2024-25 தமிழ்நாடு முதலிடம். இப்படிதான் நீங்க நல்லா இருக்கக்கூடாது. நீங்க நல்லா கவனிங்க. கல்விக்கு நிதி கொடுக்கறது கிடையாது, மெட்ரோ ரயிலுக்கு நிதி கொடுக்கறது கிடையாது, ரயில் திட்டங்களுக்கு நிதி கொடுக்கறது கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வளவு நெருக்கடி கொடுத்தும் இவர்கள் நன்றாக இருக்கிறார்களே அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, மத நல்லிணக்கம் தான் இதுக்கு காரணம். நான் என்ன சொல்றேன்னா, பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்கள் கூடி ஒன்றாக வாழ்வதுங்கிறது, அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை காலி பண்ணுவதற்குத்தான் இந்த பார்ப்பன சனாதன கும்பல் வேலை செய்கிறது. அதுலதான் இந்த திருப்பரங்குன்றம் அவர்களுக்கு வாகாக அமைந்திருக்கிறது. மற்றபடி 2014 தீர்ப்பை அவர்கள் ஏன் இன்று மதிக்கவில்லை? உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் அவங்க எப்போதும் மரபாக தீபம் ஏற்றுவது அப்படின்னா அதை நாங்க ஏன் மாத்தணும் அப்படின்னு இவர்கள் கங்கணங்கொட்டி கொண்டு நிற்கிறார்கள் என்றால், இது இந்து மக்களினுடைய வேண்டுதல் அல்ல, விருப்பம் அல்ல. இந்துத்துவா, அதாவது சங்க பரிவார அமைப்புகளின் திட்டம், ஒரு ஸ்கெட்ச். நீங்க இதை செய்ய, நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்ட வரைவு இல்லாமல் இது நடக்கல. இது எதேச்சா நடக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது தீப தூணே கிடையாது, இது ஒரு நில அளவை கல்லு தான் அப்படின்னு ஒரு வட்டாட்சியர் கூறியிருக்காரு. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதோட பார்வை என்ன? இல்ல, அதுதான் ஒரு சரியான விஷயம் கூட. இன்னொன்னு, நில அளவை கல்லு கீழ இருந்து பார்த்தா தெரியணும். நீங்க எங்க வரலும் நிலம் அவர்களுக்கு இடம் இருக்குங்கிறது அடையாளம் இருக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட கல்லு. இன்னொன்னு, அந்த நில அளவை கல்லுக்கும் நீங்க உள்ள போய் அதை அங்கே தூண்ல தீபம் ஏற்றுவதாக இருந்தால், நீ சிக்கந்தர் தர்காவுக்கு உள்ள போகாம நீங்க அங்க போக முடியாது. அங்க தனிப்பட்ட வழிபாதை அவர்களுக்கு கிடையாதுல்ல, வேற்று பாதையா வரணும், அது வர முடியாது.
அப்ப இங்க இருந்து டக்குன்னு போனா வருவதற்கு வழியாக இருப்பது இந்த சிக்கந்தர் தர்கா தான். அப்போ நான் என்ன கேக்குறேன், சட்ட ரீதியாகவுமே பக்கத்து வீட்டுக்குள்ள ரோட்டை போட்டு என் வீட்டுக்குள்ள வந்து என் இடத்துக்கு வரணும்னு ஒருத்தர் வந்து கேட்க முடியுமா? உங்களுக்கு தூண் உங்களுடைய தூணாகவே இருந்தாலும் தூண்ல ஏற்றுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அது இன்னொன்னு கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ்னு சொல்ற அந்த பழக்க வழக்கமும் கிடையாது. மக்கள் மறவே கிடையாது. சரி, இன்னொரு விஷயத்தை நாம பார்ப்போம். இன்னைக்கு இவ்வளவு போராட்டங்களை இவ்வளவு இதையும் பண்றாங்கல்ல இந்த இந்துத்துவ கூட்டம். ஹெச் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கு இந்து மக்களின் இன்னொரு அயோத்தியாக மாத்துவோம். எப்படி மக்கள் நல்லா இருந்துடணும், நல்லபடியா வந்து ஒருங்கிணைஞ்சு ஒருத்தரோட ஒருத்தரா இணைந்து வாழணுங்கிறது இல்ல, இன்னொரு அயோத்தியாக மாத்துவோம். அயோத்தி என்ன ஆயிடுச்சு, அப்படி தொழில்துறை நகரமாக பொருளாதாரத்தில் முன்னேறி அங்க எல்லாரும் சொர்க்கத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதானே. அதனால எத்தனை உயிர்கள் பலி வாங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வரையிலும் அந்த டிசம்பர் 6 ஒரு களங்கமாக, ஒரு அச்சத்தை விளைவிக்கிற, இன்னைக்கும் நீங்க வந்து பாதுகாப்பு இல்லாம அந்த நாளை கழிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு இடமாக இதை மாற்றுவோம் அப்படின்னு முழங்கினாங்க. அப்ப இவர்களுக்கு நல்லா இருக்கணும், ஊர் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல, இந்த அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சீர்குலைய வேண்டும் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. சரி, நீங்க அந்த தூண்ல போய் இது பண்றீங்கன்னா தூண்ல ஏற்றுவதற்கான மரபு இருக்கான கிடையாது. ஆனா அதே இது உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவது மரபாக அதுதான் நடந்துச்சு. கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எப்போதும் எந்த இடத்தில் தீபம் விளக்கேற்றி வழிபடுவார்களோ, வழிபாடு நடத்துவார்களோ, அப்ப அது நடந்து முடிந்து விட்டது. அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களோ அல்லது இதர இன்னைக்கு பெட்டிஷனை போட்ட ராம ரவிக்குமாரோ அல்லது ஹெச் ராஜா போன்ற சங்கிகளுக்கோ தேவை வந்து அது கிடையாது. இன்னைக்கு அந்த நாளே இல்லாட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தீப திருநாளுக்கான அந்த நாளே இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்தில் ஏற்றியாக வேண்டும். ஒரு தடவை ஏற்றிட்டா போறோம், அதுக்கப்புறம் அதை மரபு அப்படின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப மரபு அது பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லுகிற சங்க பரிவார கூட்டம் இது வரைக்கும் மரபே இல்லாத ஒன்றை கொண்டு போய் அதுல திணிச்சிட்டு அதை மரபு அப்படிங்கும். இப்ப அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, ஹெச் ராஜா கைதாகப்படும் போது என்ன சொல்றாரு, கலெக்டருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஜட்ஜி கொடுத்த தீர்ப்பை, ஒரு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை மதிக்காமல் நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கொந்தளிக்கிறாரு. இது நான் என்ன கேட்கிறேன், 2018 உச்ச நீதிமன்றம் பெண்களும் சபரிமலைக்குள் செல்லலாம், அதுல எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லிருச்சு. அதுக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு, எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை பற்றி பேசுங்கள், தீர்ப்பு என்பது நீதிமன்றம் என்பது எதை நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை மட்டும்தான் பேசணும், மத்ததை பேசக்கூடாது. பெண்களை உள்ள விடுறதெல்லாம் எங்களுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வரலாம் தீர்ப்பு அப்படியே இருக்குது, ஆனால் அவர்கள் உள்ளே அனுமதிப்பது இல்லை. அதை மீறி பெண்களும் உள்ளே செல்வதற்கு விருப்பப்படுவது இல்லை. அப்ப எந்த அளவுக்கு தங்களுடைய அதிகார பலத்தை வைத்து ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீற முடியும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு சமத்துவம், ஒரு பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அங்கே கிடைக்காமல் செய்வதற்கு அவ்வளவு வேலை செய்யற. இங்க என்ன பண்ற, இங்க நிம்மதியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தீர்ப்பை ஒன்றை கொடுத்து விட்டு ஒரு நீதிபதிக்கு இல்லாத அதிகாரத்தை அவர் என்ன பண்றாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொழில்துறை காவலர்கள் அவர்களும் அதுவும் கூட அந்த நீதிமன்றத்துக்கு உட்பட்ட இடத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அனுமதி. நீ அந்த கேட்டை தாண்டி வெளியில வந்தீங்கன்னா அந்த அதிகாரிகளுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, அந்த அதிகாரம் செல்லுபடியாகாது. தமிழ்நாடு அரசின் அதிகாரம் தான் வேலை செய்யும். நீங்க அந்த அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அந்த போலீஸை வச்சுக்கிட்டு அங்க போய் காவல்காரங்க அங்க போய் பாதுகாப்பு கொடுங்கிறதெல்லாம் ஜனநாயகத்துக்கும் இந்த நாட்டில் எழுதப்பட்டிருக்கிற அந்த சட்ட புத்தகத்துக்கும் துளியளவு மரியாதையும் நீதியரசர் அவர்களோ அல்லது இந்த சங்க பரிவார அமைப்புகளோ கொடுக்கவில்லை. இவர்களின் மொத்த இறையாண்மையையும் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு, இந்த தீர்ப்பும் இந்த இதுவும் இவர்களுடைய இந்த நடைமுறைகளும் இந்த நடவடிக்கைகளும் காட்டுகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது அந்த நீதிபதி வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு சில சர்ச்சைகள்ல வந்து ஒரு சிக்கி இருந்தாரு.
ம். இந்த மாதிரி திருப்பரங்குன்ற வழக்கா இருக்கட்டும், இன்னும் சில விஷயங்கள்லயும் அவர் வந்து அவர் சொன்ன தீர்ப்புகள் வந்து சில சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. ம். அவர் குறித்து சில விஷயங்கள் சொல்லுங்க. இல்ல, அதாவது ஒரு நீதிபதி என்பவர் இந்த அதாவது எந்த ஒரு மதத்தையோ அல்லது குறிப்பிட்ட சாதியோ சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனா அதற்கு அவருடைய தனிப்பட்ட பிரயாசைகளுக்கு, அபிலாசைகளுக்கு உகந்து ஒரு தீர்ப்பையோ, ஒரு விஷயத்தை, ஒரு கமெண்ட்டையோ நீங்க கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு தான் கருதப்படும். நீங்க இதே நீதிபதி பல மீட்டிங்கள்ல, பப்ளிக் மீட்டிங்ல கலந்துகிடுறாரு. பல சட்டவிரோதமான விஷயங்களை பேசுகிறார். அதே மாதிரி தனக்கு விருப்பப்பட்ட வகுப்புவாத சிந்தனைகளை பேசுகிறார். வகுப்புவாத கண்ணோட்டங்களை முன்வைக்கிறாரு. பொது அமைதிக்கு முரணாக அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிருக்கிறாரு. நான் குடிமை வச்சிருந்தேன், ஒருத்தர் குடிமை வச்சிருந்தாரு, பட்டை போட்டிருந்தாரு, அதனாலேயே தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் சொல்கிறார். இப்படி அதாவது அவருடைய அதாவது பொது இடத்தில் அவருடைய பேச்சுக்கள் என்பது முரணானது ஒண்ணு. இன்னொன்னு, அவருடைய தீர்ப்புகள் எப்படிப்பட்டது? நீங்க ஒரு கோயில்ல அந்த இந்து கஸ்டம்ஸ்ங்கிற பேர்ல வந்து சாப்பாட்டு இலையில் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சி இலையில் உருள வேண்டும்னு சொல்லி இருந்த தீர்ப்பை, அந்த இருந்த நடைமுறையை தடுத்து, சாப்பிட்ட இலையில உருள்றது தன்மானத்துக்கு இழுக்கு, சுயமரியாதையை அடிப்படையாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த சமூக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை 21ஆம் நூற்றாண்டிலையும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு, அதிலே ஒரு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை மீறி இவர் அந்த தானாவா சூமோட்டோவா அந்த வழக்கு எடுத்து அதுல தீர்ப்பு வழங்கி உருள சொன்னாரு. அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட வந்து என்ன சொல்றதுன்னா, மக்களை பிற்போக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி நாம வந்து இருந்தோமோ அதே மாதிரி ஆதிகால மனிதனாக பின்னோக்கி இழுத்து செல்வதற்கான அஜெண்டாவுக்கு வேலை செய்பவர் தான் இந்த நீதிபதி அவர்கள். அதனால இவருடைய செயல்பாடு என்பது இந்த விஷயத்தில் அதீதமா இருக்குது. வெறுமனே ஒரு நடைமுறையை செய்யுங்கள்னு சொல்லி அனுமதி கொடுப்பதல்ல. ராம ரவிக்குமார் கேஸ போடுறாரு. அந்த கேஸ்ல அவர் சொல்லாத பல பாயிண்ட்களை எடுத்து வச்சு, அவர் சொன்ன அந்த பெட்டிஷனை விட அதிகமாக அந்த நடைமுறைக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கூடுதல் வலுவை ஏற்றுகிற மாதிரி இவராக இட்டு கட்டி பல விஷயங்களை சேர்க்கிறார். என்ன காரணம்? அவரே போய் ஆய்வு செய்யறது, அவரே பேச்சுவார்த்தை நடத்துறது, அவரே எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை இப்படி செய்ய வேண்டும் சொல்லி ஒரு முடிவு எடுப்பது என்பது அவருக்கு ஒரு தனிப்பட்ட பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கறத காட்டுது. இன்னொன்னு, நான் சொன்ன மாதிரி அந்த காவலர்களை அனுப்பினதுங்கிறதெல்லாம் முற்றிலுமாக சட்டவிரோதமானது. இன்னொன்னு, அதிகார துஷ்பிரயோகம். இப்ப நீங்க வந்து அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது அல்லது ஆட்சியர் தவறாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதற்கெல்லாம் வழிவகுத்த முதல் ஆளே இந்த நீதிபதி அவர்கள் தான். அப்போ நீதிபதி அவர்களினுடைய அந்த தீர்ப்பும் அவருடைய பேச்சுக்களும் என்பது முழுக்க வகுப்புவாதம் சார்ந்தது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது அப்படிங்கிற கருத்து. அதுதான் இந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை வந்து இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல அனுப்புறது வந்து, இது குறித்து அந்த நீதிமன்றத்தோட முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் அதை வந்து அதை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீதிபதியாக இருந்து, அதாவது பாஜகவை பொறுத்தவரையிலும் தாங்கள் ஆளாத மாநிலங்களை எப்படியாவது எந்த வழியிலாவது ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆளுநரின் அதிகாரங்களை வரம்பற்றதாக மாற்றி விடுவது, ஆளுநரின் அதிகாரம் கேள்வி கேட்க முடியாது. 3 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாகணும்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னிச்சுன்னா, அதை ஒரு குறுக்கு வழியில போய் திரௌபதி முர்மு அவர்கள் மூலமாக, ஜனாதிபதி மூலமா சில கேள்விகளை கேட்டு அதுல ஒரு ஒப்பீனியனை சொல்லி மொத்தமா எல்லா தீர்ப்புகளையும் கோல் பண்ண வைக்கிற, நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுப்பது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேற என்ன செய்யலாம்? நாம ஆட்சியில இருந்தோம்னா என்னென்னலாம் செய்வோமோ அந்த மக்கள், நீங்க ஒண்ணும் வேண்டாம். நீங்க மத்திய பிரதேசத்துல இல்ல உத்தரப்பிரதேசத்துல இவருடைய ஆட்சி நடக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய ஊர்ல என்ன நடக்கும்? புல்டோசர் அரசியல் நடக்கும். சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்டவர், இவர்களுக்கெல்லாம் எதிராக வன்முறைகள் நடக்கும்.
இதையெல்லாம் போலீஸோ இதை கண்டுகிடாது. இதையெல்லாம் இவர்கள் இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு நீதியரசர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஆளுகிற, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்களின் பிரதிநிதிகள் என்ன பொருள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களின் உறுப்பினர்கள் அவங்க. அவர்களுக்கு தான் முழுதாக அதிகாரம் இருக்கு. அந்த இடத்துக்கு இன்னைக்கு பாஜகவோ பாஜகவின் ஏவலாக இருக்கக்கூடிய மத்த கட்சிகளோ வரல. நீங்க திமுகவை சொல்றாங்க இல்லையா, திமுக என்ன சொல்லுது? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எதுக்காக போராடும்? கல்விக்கு நிதி கொடுக்காததுக்கு எதிராக போராடும். எங்கள்கிட்ட அதிகமாக வரி வசூலித்து விட்டு குறைவாக ரிட்டர்ன் கொடுக்கறதுனால போராடும். எங்களுக்கு ரயில்வே திட்டங்கள் கொடுக்கல, அதுக்கு எதிராக போராடும். எங்களுக்கு மெட்ரோ கொடுக்கல, அதற்கு எதிராக போராடும். எல்லாவற்றுக்கும் எதிராக போராடும். அதெல்லாம் மீறி இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, வெறும் சட்ட ரீதியான போராட்டம் மட்டும் கிடையாது. மக்களின் உணர்வுக்கு எதிராக, மக்களின் நடைமுறைக்கு எதிராக பாஜக இந்துத்துவ கும்பல் செய்கிற இந்த அடாவடி அரசியலுக்கு எதிராகவும் போராடும். நீங்க அதான் பார்க்கணும். நீங்க நானும் கூட ரொம்ப ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிட்டு. நாம இல்ல, பல்வேறு நபர்கள் அரசு இனியும் என்ன செய்ய போகிறது, நயினார் நாகேந்திரன்ல இருந்து ஹெச்ராஜால இருந்து எல்லா சங்க பரிவார கூட்டமும் அங்க வந்துட்டாங்க. இன்னும் இப்போ போய் விளக்கு ஏத்திடுவாங்க அப்படிங்கிற நேரத்தில் அரசு எடுத்த முடிவு என்பது வெறும் சாதாரண முடிவு அல்ல. மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி அடைந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன கேட்கிறேன், அந்த நீதியரசர் என்ன நினைக்கிறாரு, அரசை பார்த்து என்ன நினைக்கிறாரு? ஒரு கை பார்க்கலாம், நீங்களா நாங்களா அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த நடவடிக்கை நான் அப்பதான் பாக்குறேன். அதாவது அவர்களுடைய தீர்ப்போ அல்லது அவர்கள் சொல்லுகிற இதோ வந்து ஏன் அவ்வளவு எல்லை மீறி போகுதுன்னா, நீங்களா நாங்களா என்று பார்த்து விடலாம் என்கிற அந்த துணியில் தான் இருக்கிறது. ரௌத்திரம் பழகாதீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையிலேயே அவர்கள் தான் ஆளுகிற அரசை அடித்து விளையாடுகிற ஒரு போக்கை நீதிமன்றம் செய்கிறது. அவர்கள் தான் ரௌத்திரம் பழகுறாங்க. இதுல அடிச்சு பார்க்கலாம், இந்த இடத்தில் நாம முன்கை எடுத்து வேலை செய்யலாம்னு சொல்லி திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள். அதனால இது சாதாரணமான ஒன்று அல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்களை அடக்கி ஆள நினைக்கிற 3% குறைவாக இருக்கிற ஒரு சிறுபான்மை பார்ப்பன கூட்டத்துக்கும் இடையில் நடக்கிற ஒரு பெரும் போர். இதில் ஆளுகிற அரசு என்பது ஒரு பிரதிநிதியாக இருந்து வேலை செய்கிறது, மக்களின் அடையாளமாக இருந்து வேலை செய்கிறது, மக்களின் மனசாட்சியை பிரதிபலித்து இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு சங்கிகள்லாம் சங்கின்னு சொல்லாத, இந்துத்துவவாதின்னு சொல்லாத, எங்களை இந்துன்னு சொல்லு. எந்த இந்து? திருப்பரங்குன்றத்துல எங்கேயாவது போய் தெருவா நாம சர்வே எடுப்போம். இந்து மக்களில் எத்தனை சதவீதம் பேர் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, உங்களை ஆதரிக்கிறார்கள்? ஒரு ஆள் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், நீங்களாம் ஆளை திரட்டிட்டு வெளி ஊர்ல இருந்தும் வெவ்வேறு இடத்துல இருந்தும் எந்தெந்த ஏரியாலாம் சங்கி இருக்கிறானோ அவங்க எல்லாம் தெளிச்சு குறைக்கு போட்டு வந்து அந்த கூட்டத்தை நடத்திருக்கீங்க. உங்களுக்கு உள்ளூரில் மரியாதை கிடையாது, தமிழ்நாட்டிலும் மரியாதை கிடையாது. இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த மக்களை சீர்குலைக்கிற. நான் இன்னொன்னு சொல்றேங்க, இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? இந்து உணர்ச்சி அப்படி தூண்டப்படும், அது பாஜகவுக்கு வாக்காக மாறும். அதெல்லாம் இருக்குது. ஆனா எது நாசமா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிம்மதி போயிடும், அமைதி போயிடும், பொருளாதார நிலைமை அதல பாதாளத்துக்கு போயிடும். அதாவது தனது ரத்தத்தையே கடித்து கொண்டு உறிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாயை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எலும்பை கடிச்சு தன் ரத்தத்தை குடிச்சு கடைசியில எலும்புல ரத்தம் வருதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிடுமா. அதே மாதிரி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற நிலைக்கு ஒரு நாடோ அந்த நாட்டு மக்களோ போயிருவாங்க, ஒரு உள்நாட்டு நெருக்கடி வந்துச்சுன்னா. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை பாஜக கொடுக்க விளைகிறது. இப்போ நம்மளை நாமளே அழிச்சுக்கணுமா? இன்னொன்னு சொல்றேன், இப்படிப்பட்ட நெருக்கடி வந்துருச்சுன்னா பொருளாதார முதலீடுகள் வராது. இங்க இருக்கக்கூடிய ஒரு முதலாளியும் உங்களை நம்பி பணத்தள்ளி கொண்டு போடுவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். வெளிநாட்டு முதலாளிகளும் வரமாட்டாங்க, அந்நிய முதலீடுகளும் வராது. அப்போ வளர்ச்சி
எப்படி இன்னைக்கு 11%, 11.5ன்னு நாம மேல சொல்லி மாறுதட்டுகிறோமோ அந்த வளர்ச்சி இருக்காது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு பொருளாதார நெருக்கடியில சாப்பாட்டுக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் கஷ்டப்பட்டு நெருக்கடிக்குள்ளாயிருக்கிற நிலைமையில தமிழ்நாடு தப்பிச்சு இந்த அலையிலும் கூட ஓரளவுக்கு வெளியில நிக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த அரசினுடைய திட்டங்கள். அதையெல்லாம் சொல்லி முடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு கற்பனையை, ஒரு போதையை, நீங்க எப்படி சீனாவில வெள்ளைக்காரர்கள் அபினிங்கிற போதையை கொடுத்துட்டு அந்த நாட்டின் வளங்களை எல்லாம் தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு போதை வஸ்தாக மதத்தை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அபினி யுத்தம்னு ஒரு யுத்தம் நடந்துச்சுல அதே மாதிரி இந்த ஆள்கிற வர்க்கம் நமக்கு ஏற்றுகிற இந்த மத போதைக்கு எதிராக ஒரு மத வெறுப்பு, மதத்துக்கு அதாவது மதம்ங்கிற போதைக்கு எதிராக சண்டையிடுகிற ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டியிருக்குது. அதன் முதல் வடிவமாக இந்த அரசு, திராவிட மாடல் அரசு இருந்து அதை தன் தோளில் போட்டுக்கொண்டு வேலை செய்கிறது. இன்னைக்கு அரசுக்கு நெருக்கடினா அது அரசுக்கு மட்டுமல்ல, நமக்கு பார்ப்பனர் அல்லாத, சனாதனத்தை விரும்பாத, சனாதன ஒடுக்குமுறைக்கு எதிரான வெகு மக்களின் அரசு படுகிற பாடு அப்படின்னு நாம அதை புரிஞ்சுக்கணும். இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் திமுக அரசு எதிரானதா என்பது போல அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சர்ச்சைக்கும் இந்த அங்க நடந்த அசம்பாவிதத்திற்கும் வாய் திறக்காத சில அரசியல் கட்சிகள் நயினார் நாகேந்திரன் அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில தகவலை அவங்க சொல்றாங்க. திமுக அரசு மேல சில கேள்விகளை எழுப்புறாங்க. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பார்வை என்ன? இல்ல, அதிமுகவை பொறுத்தவரையிலும் அது தமிழ்நாட்டினுடைய பாஜகவின் ஒரு கிளை அலுவலகமாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அமித்ஷா வீட்டுலதான் அதுல போய் அவர்கள் தீர்வு கேட்கிறார்கள். அவர்களை கூப்பிட்டு பேரம் பேசுவதாக இருந்தாலும் அமித்ஷா கிட்ட தான் அவங்க கூப்பிட்டுட்டு போய் அவங்க அங்க வச்சுதான் முகத்தை வெகு நேரம் ஏசி காருக்குள்ள தொடக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது, முகத்தில் எது வழிந்தது, வியர்வையா கண்ணீரா அப்படின்னு தெரியாத அளவிற்கு அவ்வளவு நெருக்கடியை கொடுத்துத்தான் பாஜக அதிமுகவை இணைத்து வைத்திருக்கிறது. அதனால எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுய சிந்தனையிலிருந்து பேச வேண்டிய தேவையில்லை. அப்படிப்பட்ட சுய சிந்தனை எடப்பாடிக்கு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன். ஒரு பிழைப்புவாதிக்கு என்ன உண்டோ அதைத்தான் எடப்பாடியால செய்ய முடியும். இன்னொன்னு, ராஜேந்திர பாலாஜி அவர் கடைசி நிமிஷம்ல அங்க ராமரவிக்குமார் இவர்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் போயிருக்கிறார். சரிங்களா? இங்க ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும்ங்கிறது அவர்களுடைய கனவாகத்தான் இருக்கிறது. அதனால அதிமுகவை பொறுத்தவரைலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் சிறுபான்மையினரினுடைய பாதுகாவலன்னு சொன்ன அதே எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் பாஜகவோடு 2026 மட்டுமல்ல 31 கூட நாங்க கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொல்லி கூசாமல் சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்போது வெட்கம் இல்லாமல் மீண்டும் கூட்டணி அமைத்திருக்கிறார். அந்த அமைச்சப்பவே முடிஞ்சு போச்சு. சிறுபான்மையினர் நலன், வெகுமக்களின் உணர்வு இதையெல்லாம் மொத்தமா தூக்கி குழி தோண்டி புதைத்து விடுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். சரிங்களா? அதனால இது திருப்பரங்குன்றம் மலை விஷயத்துல மட்டும் அவர்கள் அப்படி இருப்பாங்க, அப்படி கிடையாது. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் கைது செய்தது மட்டும்தான் பிரச்சனைனா, நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்படாமல் போயிருந்தால் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, ஒரு மிகப்பெரிய கலவரம், ஒரு இரத்த கிளறி ஏற்பட்டிருக்கும். அதற்கு இவர்கள் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். நயினார் நாகேந்திரனுடைய உரிமை அல்ல அது, மக்களினுடைய அவதியை இவர்கள் வலிந்து கேட்கிறார்கள். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க நாங்க தான் ஒரே ஒரு ரயிலரி, திமுகவை வீழ்த்த வந்த ஒரே ஒரு ஆள் நாங்க தான், அதிமுக கிடையாது. ஒன்று திமுக, இன்னொன்னு தாவேகான்னு சொல்லக்கூடிய விஜய் இந்த விஷயத்தில் கள்ள மௌனம். இதை பத்தி ஒண்ணுமே பெருசு, அதாவது என்ன சொல்றதுன்னா அவ்வளவு மௌனம் காக்கிறார். ஒரு எவ்வளவு கையாளாகாதவர்களாக இவர்கள் பாஜகவின் பி டீம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலைங்க. மக்களை குறித்து எவ்வளவு துச்சமாக மதிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பிரச்சனைக்கு மக்கள் பக்கம் நிற்க வேண்டும்ங்கிற அந்த குறைந்தபட்ச கண்ணியமோ நேர்மையோ
அது எதுவுமே இல்லாமல், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, நாளைக்கு வாக்கு மட்டும் போடுங்க அப்படின்னு இளைஞர்கள், எல்லா இளைஞர்களும் எங்க பக்கம் தான் எங்க பக்கம் தான் வெக்கம் இல்லாம சொல்றீங்கல்ல, அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற சமூக நீதி, அண்ணா, பெரியார் இவர்கள்லாம் எங்களுடைய முன்னோடின்னு சொல்றீங்கல்ல, நீதி கட்சி நீட்சி நாங்க தான் சொல்றீங்க இல்லையா, இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? அப்போ ஒரு அரசு இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கும் போது ஜனநாயக சக்திகள் எல்லாம் அரசுக்கு பின்புலமாக நின்று அவர்கள் கரத்தை வலுப்படுத்தும் போது நீங்க என்ன பண்றீங்க? அப்ப இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். தான் ஒரு சிறுபான்மை சமூகத்தில் பிறந்ததாலேயே ஒருவன் சிறுபான்மை மக்களுக்கு நல்லவனாக, உகந்தவனாக, சமூகத்துக்கு உகந்தவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் இந்துத்துவ பாஜக கூட்டத்துக்கு ஒரு அடிவருடியாக கைக்கூலியாக வேலை செய்வான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த விஜயினுடைய செயல்பாடுகள். இதையெல்லாம் நாம இப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவா முருகர் கோயில்னாலே கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த மாதிரி நம்ம அவங்க வழிபடுறதான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இப்போ பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுந்திருக்கு. இது என்ன பண்ணும், இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்றது மட்டும் சொல்லி முடிச்சுக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே வண்ணம், ஒரே நாடு ஒரே கட்சி, இப்படி பல திட்டங்கள் அவர்கள் இருக்கு. இதுல ஒரே நாடு ஒரே கோஷம். நீங்க ஒரு கோயிலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. சாமி சரணம், ஐயப்ப சரணம் அப்படின்னு அது ஐயப்பனுக்கு, அரோகரா கந்தனுக்கு அரோகரா, இது முருகனுக்கு, வள்ளிக்கு ஒண்ணு, இங்க மாரியம்மனுக்கு ஒண்ணு, இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு இந்து அப்படின்னு சொல்றது அது ஒரு கலெக்டிவ் கல்ட் தான். அது ஒரு தனி ரிலிஜியன் கிடையாது, ஒரு மார்க்கமோ அல்லது ஒரு மதமோ கிடையாது. ஒரு மதம் மார்க்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒருமித்த ஒரு பில்லர் மாதிரியான சிந்தனை உண்டு. இது அப்படி கிடையாது. பல்வேறு கிளைகள், இன்னும் சொல்ல போனா பிரிந்தே இருக்கக்கூடியது, தனித்து இயங்கக்கூடியது. நீங்க லிங்காயத்துங்கிற அமைப்பெல்லாம் நீங்க அதுக்கு தனி உணர்வு நிலை உண்டு, அதுக்கு தனி சிந்தனை போக்கு உண்டு, அது மற்ற பிரிவை ஏற்றுக்கொள்ளாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதுல சித்தர்கள் மரபு, முருகனையே யாருங்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் மரபுல அவர்தான் தலைமை சித்தர். அவர்தான் தமிழ் சங்கத்தை உருவாக்கினவர். அதெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கை. அதுல முதல் சித்தரே முருகர் தான். அந்த முருகர் அந்த சித்தர் வழியில என்ன சொல்லியிருக்காங்க, தாவாரம் இல்லை, தனக்கு ஒரு வீடு இல்லை, தேவாரம் எதுக்குடின்னு கேட்டான். எனக்கு ஒரு வீடு இல்ல, எனக்கு ஒரு வசதி இல்ல, என்னுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேறல, நான் தேவாரத்தை எதற்கு படிக்கணும்னு கேட்டான். நீங்க அதை இங்க ஒப்பிட்டு பாருங்க. இதுதான் பகுத்தறிவு சிந்தனை. பெரியார் அதனால சித்தர்கள் பாடல்களை எல்லாம் தன்னுடைய குடியரசுல பதிப்பிச்சாரு. சரிங்களா? இந்த மாதிரி பகுத்தறிவு சிந்தனை உள்ள பாடல்கள் என்ன. அதே மாதிரி பயிற்சியாவதேதடா பணத்தியாவதேடா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு கேட்டாரு இன்னொரு சித்தர். அதே சித்தர், நீ நம்பரா போட்டு வச்சிருக்கிற என்னுடைய ரத்தத்திலையும் என்னுடைய சதையிலையும் என்னுடைய எலும்புலையும், இதெல்லாம் உயர் சாதி எலும்பு, இதெல்லாம் உயர் சாதி ரத்தம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு சித்தர் கேட்டார். இப்படிப்பட்ட பகுத்தறிவு நிறைந்த சித்தர் மரபுல அங்கே அரோகரான்னு சொல்லக்கூடிய அந்த முழக்கத்துக்கு எதிராக பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னு ஒரே வார்த்தையை பேசுகிறீர்கள்னு சொன்னா, இது கண்டிப்பா நான் தான் சொல்றேன், இது அந்த மக்களின் குரல் அல்ல, அங்க இருக்கக்கூடிய பக்தர்களின் குரல் அல்ல. இது ஒத்தை தேசியத்தை நோக்கி, சனாதன பார்ப்பனியத்தை நோக்கி, பூணூல் தேசியத்தை நோக்கி இழுத்து செல்லுகிற ஒரே கோஷம் இது. அடுத்து வேறொரு கோயிலையும் ஒலிக்கலாம், அடுத்து பிள்ளையார் கோயிலையும் ஒலிக்கலாம், அல்லது சபரிமலையிலையும் ஒலிக்கலாம். எங்கே ஒலித்தாலும் இவர்கள் சபரிமலை பக்தர்களுக்கானவர்கள் அல்ல, இவர்கள் முருக பக்தர்கள் அல்ல, இவர்கள் ராம பக்தர்கள் கூட கிடையாது. இவர்களுக்கு தேவை அரசியல் அதிகாரம். அதற்கு இந்த காவி பூச்சி என்பது, இந்த கோஷங்கள் எல்லாம் திட்டமிட்டு வகுத்தளிக்கப்பட்டு இதைத்தான் நீங்க சொல்லணும்னு சொல்லி கரெக்டா இவர்களுக்குள் புரோகிராம் பண்ணப்பட்டவர்கள். ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி புரோகிராம் பண்ணி ஒரு ஒரு வெப்பனை அல்லது ஒரு ரோபோவை தயாரிப்பீர்களோ அதே மாதிரி தயாரிக்கப்பட்டவர்களுக்கு தனி சிந்தனை கிடையாது, ஒற்றை சிந்தனை.
அதுவும் இந்துத்துவ சிந்தனை, அது நிம்மதியை கெடுப்பது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்தும் தமிழக அரசியலோட தற்போதைய நிலைகளை குறித்தும் நம்மளோட விரிவாக பேசின பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா.